நம்ம நிறைய தடவை பாப்பட் சப்ஜிய சாப்பிட்டிருப்போம். ஆனா இன்னைக்கு அதே பாப்பட பயன்படுத்தி நான் பாப்பட் பரோட்டாவை செய்ய போறேன். ரொம்ப வித்தியாசமான ரெசிபி. சோ இதுக்காக முதல்ல நான் பரோட்டா மாவை பிசைஞ்சுக்கிறேன். நான் இங்க கோதுமை மாவை எடுத்திருக்கேன். இது தோராயிரமா 1 கப் கோதுமை மாவு. இதுல உப்பு சேர்த்துக்கிறேன். நான் சுமாரா 2 ஸ்பூன் எண்ணெய சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணீரை சேர்த்துட்டு ஓரளவுக்கு கெட்டியான மாவா பிசைஞ்சுக்கலாம். இந்த மாவை நான் பிசைஞ்சிட்டேன். கடைசியா இத பாருங்க, கையில எண்ணெய தடவிட்டு இந்த மாவை உருட்டிக்கலாம். இந்த மாதிரி. சோ மாவு வறண்டு போகாது. இந்த மாவை 15 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். அதுக்குள்ள பாப்படுக்கான ஸ்டஃபிங் செய்யலாம். இது சாதாரண பாப்பட் தான். இத நான் மைக்ரோவேவ்ல சுட்டு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா நீங்க எண்ணெயில பொரிச்சும் எடுத்துக்கலாம். ஆனா அதெல்லாம் தேவையில்லை. நான் இத முழுசா பொடியாக்கிக்கிறேன். இந்த மாதிரி. இங்க நான் சாதாரண சேவை எடுத்திருக்கேன். நீங்க இதுக்காக காட்டியா வேணாலும் எடுத்துக்கலாம். அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும். இத மிக்சியில போட்டு ஒரு தடவை அரைச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு பைண்டிங்க்கு ஏதாவது வேணும். அதனாலதான் நம்ம இப்ப சேவை வச்சு பண்ண இந்த பொடிய இத பாப்பட்ல போட்டுக்கலாம். கொஞ்சம் பொடியா நறுக்குன இந்த கொத்தமல்லிய போட்டுக்கிறேன். இது பொடியா நறுக்குன வெங்காயம். நான் பச்சை வெங்காயத்தை தான் எடுத்திருக்கேன். ஆனா நீங்க காஞ்ச வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். இப்ப சிவப்பு மிளகாய் பொடிய இதுல சேர்த்துக்கிறேன். இத கொஞ்சம் கவனமா சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதுல கருப்பு மிளகாய் இருக்கிறதுனால பாப்பட் ரொம்ப காரமா இருக்கும். சோ தேவைக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா உப்பு சேர்க்கலாம். ஏன்னா பாப்பட்ல நல்ல அளவுக்கு உப்பு இருக்கு. சேவலையும் உப்பு இருக்கு. அதனால நிறையலாம் சேர்க்க வேண்டாம். அதோட நம்ம பிசைஞ்ச மாவுலையும் முன்னாடியே உப்பு சேர்த்திருக்கோம். இத எல்லாத்தையும் கலக்கிக்கலாம். கிட்டத்தட்ட 1 ஸ்பூன் எண்ணெய இந்த ஸ்டஃபிங்ல சேர்த்துக்கலாம். ஸ்டஃபிங்கோட சில இடங்கள்ல பெரிய பெரிய பாப்பட் துண்டுகள் மிச்சம் இருந்தா அதை அழுத்தி பண்ணும்போது ஸ்டஃபிங்க கலந்துடலாம். இந்த மாதிரி ஸ்டஃபிங் அப்புறம் மாவுன்னு ரெண்டும் தயாரா இருக்கு. இப்ப பரோட்டா செய்யலாம். இப்ப பரோட்டாவை உருட்டிக்கலாம். ஒரு உருண்டைய நான் எடுத்துக்கிறேன். இத நல்லா வட்டமா உருட்டிக்கிறேன். இப்ப இதுல கொஞ்சம் வரமாவை தூவிக்கலாம். அடுத்ததா இந்த ஸ்டஃபிங்க எடுத்து இதோட நடுவுல இப்படி வச்சுக்கிறேன். இத இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணணும். மறுபடியும் கொஞ்சம் வரமாவுல இத தேய்ச்சிக்கலாம். இந்த பரோட்டாவை மென்மையான கைகளால இப்படி உருட்டணும். நீங்க மாவை பிசையும் போது ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இத ரோட்டிக்கு தேவையான மாதிரி ரொம்ப மென்மையாலாம் பிசைய வேண்டாம். மாவு ரொம்ப மென்மையா இருந்தா அது திறந்துரும். அதே சமயம் ரொம்ப கெட்டியா இருந்தாலும் அது திறந்துரும். இந்த பரோட்டாவை ரோட்டி மாதிரி ரொம்ப லீஸாலாம் உருட்டக்கூடாது. இத நான் இப்போ ஒரு சூடான தவால போட்டுக்கிறேன். தவாவை மிதமானதுல இருந்து அதிகமான தீயில வச்சுக்கலாம். இத அதிகமான தீயிலலாம் வைக்க மாட்டோம். இல்லாட்டி இத கட்டுப்படுத்தவே முடியாது. நான் இதோட 2 பக்கத்துலயும் நல்லா சுட்டு எடுத்துக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய தடவிக்கலாம். பரோட்டாவை இப்ப திருப்பி போட்டுக்கலாம். இதுல சுமாரா 1/2 டீஸ்பூன் எண்ணெய சேர்த்துக்கிறேன். மறுபடியும் இத திருப்பி போட்டுக்கிறேன். இதோட இன்னொரு பக்கத்துலயும் கொஞ்சம் எண்ணெய சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா இந்த பரோட்டாவை நெய்யிலையும் செய்யலாம். இந்த பரோட்டா இப்ப ரெடி ஆயிருச்சு. இப்ப இத நான் வெளியில எடுத்துக்கிறேன். இதே மாதிரி மிச்சம் இருக்கிற பரோட்டாவையும் செஞ்சுக்கலாம். பாப்படோட சூடான பரோட்டா ரெடி ஆயிருச்சு. இத நான் ஒரு சர்விங் பிளேட்ல வச்சுக்கிறேன். இந்த மிச்சம் இருக்கிற ஸ்டஃபிங்க நான் இதுக்கு மேல இப்படி போட்டுக்கிறேன். இங்க ஸ்டஃபிங்க மேல போடுறதுக்கான காரணம் இது பாப்பட் பரோட்டா அப்படிங்கறது நமக்கு தெரியணும். உருளைக்கிழங்கு பரோட்டா தயார் செய்யும் போது உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் செய்யறது அதோட நடுவுல நல்லா தெரியும். ஆனா இது ரொம்ப ட்ரையான ஸ்டஃபிங்கிறதுனால பரோட்டாவோட இது நல்லா கலந்துருச்சு. இப்ப இங்க தயாராயிருச்சு சூடான பாப்பட் பரோட்டா. நீங்க இத சட்னி, டீனு எது கூட வேணாலும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். இது தனியா சாப்பிட்டாலுமே ரொம்ப சுவையா இருக்கும். இதுக்கு எனக்கு சட்னி கூட தேவையில்லை. இத பாருங்க. இதுக்குள்ள உங்களால பாப்படோட முழு லேயரை இங்க நீங்க பார்க்க முடியும். இது
இது ரொம்பவே சுவையான பரோட்டா. ரொம்ப நல்லா இருக்கு. ஓ சாரி, இது எல்லாத்துக்கும் தான். ப்ளீஸ்